Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. If the areas of three adjacent faces of rectangular block are in the ratio 2:3:4 and its volume is 9000 centimeter cube, then the length of shortest side, அதாவது ஏரியா கொடுத்துருக்காங்க 3 adjacent faces of rectangular block. அது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:3:4 இருக்குது. வால்யூம் கொடுத்துட்டாங்க 9000 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்மளை லென்த் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் சைடு தான் கேட்குறாங்க. இப்போ LB is equal to 2x. அதே மாதிரி BH is equal to 3x. LH is equal to 4xன்னு வச்சுப்போம். இப்போ வால்யூம் வந்து 9000 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து ஃபார்முலா வந்து LBH தான் வால்யூமோட ஃபார்முலா. இப்போ LB இன்ட்டு BH இன்ட்டு LH இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2x இன்ட்டு 3x இன்ட்டு 4x இஸ் ஈக்குவல் டு 24x கியூப். இது வந்து L ஸ்கொயர் B ஸ்கொயர் இன்ட்டு H ஸ்கொயர்னு வரும். இப்போ LBH த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24x கியூப். இப்போ LBHக்கு பதில் நம்ம இங்கே 9000 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா LBH இஸ் ஈக்குவல் டு 9000 வேல்யூ. இப்போ 24x கியூப் இஸ் ஈக்குவல் டு 9000 ஹோல் ஸ்கொயர். x cube is equal to 9000 whole square na 81 into 10 power 6 நான் வந்து ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து 81 பக்கத்தில் வந்து 60 வரும். அதுக்கு பதிலாக நான் வந்து 81 into 10 power 6ன்னு போட்டுக்கிறேன் டிவைடட் பை 24. இப்போ இதை நம்ம 81,000 வச்சுப்போம். எதுக்காகனா இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை 24 into 10 to the power 3. இப்போ நம்ம க்யூப் ரூட்டுக்கு இந்த க்யூப் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும், க்யூப் ரூட்டாக. அப்போ 81,000 டிவைடட் பை 24 இன்ட்டு 10 to the power 3. இப்போ 81,000 24ஆல் கேன்சல் பண்ணோன்னா 3375 இன்ட்டு 10 to the power 3. இந்த க்யூப் ரூட்டை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 15 இன்ட்டு 10ன்னு வரும். அப்போ 150ன்னு தான் வரும். எக்ஸோட வேல்யூ 150. இப்போ நம்மளுக்கு தெரியும் LB is equal to 2x. இப்போ எக்ஸோட வேல்யூ 150னா 2 into 150 is equal to 300. அதே மாதிரி BH is equal to 3x. 3 into 150 is equal to 450. அதே மாதிரி LH is equal to 4x. 4 into 150 is equal to 600. இப்போ நம்மளை வந்து ஷார்ட்டஸ்ட் சைடு கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு 3 சைடும் தெரியணும். இப்போ L is equal to எல் நம்மளுக்கு தெரியும்னா வால்யூம் டிவைடட் பை BH போடணும். ஏன்னா வால்யூமோட வேல்யூ வந்து LBH. இப்போ நம்மளுக்கு BH கீழே போட்டோன்னா நம்மளுக்கு BH கேன்சல் ஆகி L மட்டும் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். அதுக்காக தான் நம்ம வால்யூம் டிவைடட் பை BH வேல்யூ போடுறோம். வால்யூம் வந்து இங்கே 9000 கொடுத்துருக்காங்க. BH வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 450. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 20ன்னு வருது. அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து வால்யூம் டிவைடட் பை LH. அப்போ 9000 டிவைடட் பை 600. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 15 வருது. அதே மாதிரி ஹெச்சோட வேல்யூ வால்யூம் டிவைடட் பை LB. இப்போ 9000 டிவைடட் பை 300 இஸ் ஈக்குவல் டு 30. இதில் நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டரில் வந்து வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 சென்டிமீட்டர் வரும். நம்மள ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் சைடு லென்த்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ 15 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.